அன்பிற்குரிய தம்பிகளே, தங்கைகளே, உங்கள் அனைவருக்கும் எனது அன்பான வணக்கம். ஒவ்வொரு திருக்குறளின் மேன்மையான கருத்துக்களை இவ்வுலகெங்கும் வாழுகின்ற மாணவ மாணவியராகிய தாங்கள் அனைவரும் தெளிவாகவும் சிறப்பாகவும் அறிந்து உணர்ந்து உன்னதமான மேன்மையான ஒவ்வொரு திருக்குறளையும் அதில் சொல்லப்பட்டுள்ள உன்னதமான உயர்வான கருத்துக்களையும் நீங்கள் உங்களது தேர்வுகள் எழுதுவதற்கும் அதே சமயத்திலே அந்த மாண்புமிக்க மேன்மை தாங்கிய கருத்துக்களை கொண்டு உங்களுடைய வாழ்க்கை பயணத்தை, வாழ்க்கை பாதையை செம்மையாகவும் அன்புடனும் அறத்துடனும் மற்றும் ஆக சிறந்த அனைத்து விதமான திருக்குறளில் சொல்லப்பட்டுள்ள பண்பு நலன்கள் உடனும் அமைத்துக் கொள்ள உதவுவதே இந்த கருத்தாக்கத்தினுடைய நோக்கமாகும். அந்த வகையிலே இன்று நாம் எடுத்துக்கொள்ளும் திருக்குறள் எண் 327 அறத்துப்பாலிலே துறவரவியலிலே கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள அந்த திருக்குறள் தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை. தன்னுயிர் நீப்பினும் செய்யற்க தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை. நாம் இப்பொழுது இந்த திருக்குறளின் வார்த்தைகளுக்கு தனித்தனியாக பொருள் காணலாம். தன்னுயிர் நீப்பினும் என்றால் தன் உயிரை இழக்க நேர்ந்தாலும் கூட, செய்யற்க என்றால் செய்யக்கூடாது, தான் பெரிது இன்னுயிர் நீக்கும் வினை என்றால் இன்னொரு இன்னுயிரை தான் நீக்குகின்ற செயலினை, அதாவது ஒருவர் தனது உயிரை இழக்க நேர்ந்தாலும் கூட இன்னொரு இன்னுயிரை தான் நீக்கும் செயலை செய்யக்கூடாது என்பது இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தாகும். நாம் இப்பொழுது திருக்குறள் சம்பந்தமான ஒரு தகவலை தெரிந்து கொள்ளலாம். திருக்குறளுக்கு வெற்றிவேல் என்ற தமிழ் அறிஞர் ஒரு வரியில் விளக்க உரை தந்திருக்கின்றார் என்பதை அறிகிறோம். ஒருவர் தனது உயிரை இழக்க நேர்ந்தாலும் கூட அந்த நிலையிலும் இன்னொரு இன்னுயிரை தான் நீக்குகின்ற செயலை செய்யக்கூடாது என்கின்ற இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகளை நாம் தேடுகின்ற பொழுது கவிஞர் வாலி இயற்றியிருக்கிற ஒரு அருமையான பாடல் வரிகள் நம் நினைவுக்கு வருகிறது. மக்களே, நான் எனது தாயின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், எனது தாய் தமிழின் மீது ஆணையிட்டு கூறுகிறேன், நான் இந்த உலகிலே வாழும் வரையிலே கண்கள் இருந்தும் குருடர்களாய் செயல்படுகின்ற மூடர்களினுடைய அறிவு கண்களை திறந்து வைப்பேன். அதற்காக நான் தனிமைப்படுத்தப்பட்டாலும் கூட, எனது தலையே போனாலும் கூட, பிற உயிர்களுக்கு இம்சை செய்தல் உள்ளிட்ட தீமைகள், அவரை கொல்லுதல் உள்ளிட்ட துன்பங்கள் நடப்பதை தடுத்து நிற்பேன் என்று ஒரு நல்லறம் சார்ந்த நாயகன் மிக நேர்த்தியாக, உறுதியாக தனது உயிரை கொடுத்தேனும் பிற உயிர்கள் துன்பங்கள் தீமைகள் அடைவதை தடுப்பேன் என்று சூளுரை செய்கின்ற அந்த உன்னதமான பாடல் வரிகள் இடம்பெற்ற தமிழ் திரைப்படம் 1966 வெளிவந்த நான் ஆணையிட்டால். வாலியின் அற்புதமான அந்த பாடல் வரிகளுக்கு MS விஸ்வநாதன் இனிமையாக இசை அமைக்க TM சௌந்தரராஜன் மிக கம்பீரமாக பாடுகின்ற அந்த மேன்மைமிக்க பாடல் வரிகள் இதோ என் குரலில் உங்களுக்காக. தாய் மேலானை தமிழ் மேலானை, தாய் மேலானை தமிழ் மேலானை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தாய் மேலானை தமிழ் மேலானை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். தாய் மேலானை தமிழ் மேலானை, குருடர்கள் கண்ணை திறந்து வைப்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். தனியானாலும் தலை போனாலும் தீமைகள் நடப்பதை தடுத்து நிற்பேன். எனவே அன்பு தம்பிகளே, தங்கைகளே, ஒருவர் தனது உயிரை இழக்க நேர்ந்தாலும் கூட இன்னொரு இன்னுயிரை தான் நீக்குகின்ற செயலை
செய்யவே கூடாது என்கிற கொல்லாமை என்கின்ற அதிகாரத்திலே அமைய பெற்றுள்ள இந்த திருக்குறளின் அற்புதமான கருத்தினை தெளிவாக அறிந்து உணர்ந்து நாம் நமது வாழ்விலே பிற உயிர்களின் மீது அன்பும் கருணையும் கொண்டு அவற்றிற்கு துன்பங்கள் கொடுக்காமல் அவற்றை கொல்லாமல் வாழ்ந்து வாழ்விலே சிறப்புகளையும் மேன்மையையும் புகழையும் அடைவோம். மீண்டும் ஒரு இனிய திருக்குறள், திருக்குறளின் 328. அந்த திருக்குறளின் பொருளோடு தொடர்புடைய இனியதொரு தமிழ் திரைப்பட பாடல் வரிகள், திருக்குறள் சம்பந்தமான சில தகவல்கள் ஆகியவற்றோடு நாம் விரைவிலே மீண்டும் சந்திக்கலாம். அதுவரை அன்பு வணக்கம் கூறி விடைபெற்றுக் கொள்வது உங்களுடைய அன்பு அண்ணா முனைவர் க. சிவசங்கர். மீண்டும் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.